South Africa T20 சீரிஸோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச் டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பு கடல்ல நியூலாண்ட் ஸ்டேடியம் கேப் டவுனில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நியூலாண்ட்ஸ் பிட்ச் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக், பேசர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். ட்ராக்கில் மோய்ஸ்டர் இருக்கிறதால பேசர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓப்பனிங் பேட்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தென் லேட்டர் ஆக ஆக பிச்சு ஸ்லோ டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, பட் ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க. ஜார்ஜ் லிண்டே, அதில் ரஷீத், நூர் அகமத், தென் தோமஸ் கபர் எல்லாம் இங்கே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீசனில் இங்கே 5 மேட்ச் நடந்தது. அதில் 2 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 3 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சில் 200, 170 ரேஞ்சில் ரன்ஸ் வந்தது. அடுத்த 2 மேட்ச்சில் 160, 150 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வந்தது. சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கேப் இந்த சீசனில் இங்கே நடந்த மேட்ச்சில் 2 டீமும் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை கேப் டவுனை 2 டீமும் தோக்கடிச்சிருக்காங்க இந்த வென்யூவில். லீக் மேட்ச்சில் 2 டீமும் ஆடின மேட்ச்சில் ஒரு மேட்ச் சூப்பர் ஜெயண்ட்ஸும் ஒரு மேட்ச் ஈஸ்டர்ன் கேப்பும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே இது வரைக்கும் 50 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 26 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 23 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக இங்கே 149 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 202 ரன்ஸை ஈஸ்டர்ன் கேப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 58 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 22 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 169 15 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 170 to 189 11 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோவ் 190ன்னு பார்த்தா 2 டைம்ஸ் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் டீகாக் அண்ட் ஸ்டாய்னிஸ் பிளேயிங் லெவனுக்குள்ளே வருவாங்கன்னு தோணுது. டீகாக் அண்ட் ஸ்டாய்னிஸுக்கு பதிலாக பிரட்டோரியஸ் அண்ட் கீமோ போல உட்கார வைப்பாங்கன்னு தோணுது. தென் ஜூனியர் டாலாவை எதுவும் எடுத்துகிட்டு வராங்களா பார்க்கணும். டாலா உள்ளே வந்தால் டோப்லி ஆர் நவீன் உல்கக்கை தான் உட்கார வைக்கணும். அதை பண்ணுவாங்களா பார்க்கணும். ஈஸ்டர்ன் கேப் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் டோம் ஆபலுக்கு பதிலாக பவுமாவுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. பவுமா கண்டினியூ ஆவாரா இல்லை டோம் ஆபல் உள்ளே வருவாரா பார்க்கணும். தென் மார்க்கோ யான்சன் உள்ளே வருவார். யான்சனுக்கு பதிலாக ஸ்வான் போயல் இல்லை ஹேர்மரை கட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஈஸ்டர்ன் கேப் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸ் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. கண்டினியூஸாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. ஆனால் இந்த சீசனில் சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு எகென்ஸ்டாக ஆடின 2 மேட்ச்லையும் 50 அடிச்சிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். டேவிட் மாலன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த சீசனில் 1-2 மேட்ச்சில் தான் டீசெண்டாக ஆடி இருந்தார். மற்றபடி கிரேட்டாக நம்பர்ஸ் இல்லை. இந்த வென்யூவில் இன்டர்நேஷ்னல் T20யில் 99 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ GL வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோம் ஆபல் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இந்த சீசனில் எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்மன் ஸ்டார்டிங்கில் 1-2 மேட்ச் நல்லா ஆடி இருந்தார். தென் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. இனிஷியல் ஓவர்ஸில் 20-25 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் எகென்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. ஜெயண்ட்ஸில் நூர் அகமத், மகாராஜ் மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பவுமாவுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்சில் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த வென்யூவில் T20ஸில் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. பட் எகென்ஸ்ட் டோப்லி தாக்கு பிடிச்சி ஆட முடியுமா பார்க்கணும். எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேம் பேசஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாரு பவுமா. எடன் மார்க்ரம் டீமோட கேப்டன் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அப்படின்னாலும் டீசெண்டாக ஆடிட்டுருக்காரு. எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயண்ட்ஸ் 2 மேட்சும் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடிருக்காரு. பட் இந்த வென்யூவில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. DSGயில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. மார்க்கோ யான்சன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. டீசன்ட் பேட்டரும் கூட. இந்த வென்யூவில் பேட்டிங்கில் 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. டீமில் ட்ரை பண்ணணும். பேட்ரிக் க்ரூகர் டீசன்ட் பிளேயர். பேட்டிங்கில் டவுனில் ஆடுறாரு. பவுலிங் போடுறதில்ல. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா குயிக்காக 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். ஸ்வான் போயல் டீமில் இருப்பாரா பார்க்கணும். ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. மினிமம் ஒரு விக்கெட்டும் எடுக்கிறாரு. டீசன்ட் பேட்டரும் கூட. ஓவரால் கண்டினியூஸாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பவுலர்.
மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுக்கிறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ஹேமர் டிஎஸ்சிக்கு அகேன்ஸ்டாக 4 எல்லாம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு மேட்ச் மட்டும்தான், மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ ஜிஎல்ல வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பேட்ஸ்மேன் விக்கெட் டேக்கிங் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் டிஎஸ்சி 2 மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 2 மேட்ச் பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். லியாம் டவுசன் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த சீசனில் 2 மேட்ச் எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயின்ஸ் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. பட் டீசன்ட் பேட்டர், லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் அடிக்க முடியும். சூப்பர் ஜெயின்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பிரீட்ஸ்கி அண்ட் டீகாக். டீகாக் 11ல் இருந்தால் டீகாக் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். 1 ஓவரில் பேட்டிங் ஆடுறாரு. இந்த சீசனில் எகென்ஸ்ட் ராயல்ஸ் ஒரு மேட்ச் நல்லா ஆடி இருந்தார். மற்றபடி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணலாம். பிரீட்ஸ்கி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர், கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 112 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப்பும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. டீமில் ட்ரை பண்ணலாம். கிளாசன் சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர், கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்காரு. நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் இந்த வென்யூவில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பட் டீமில் ட்ரை பண்ணணும். வியான் மல்டர் 6th இல்லை 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்லையும் சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணலாம். டிசோசி நல்ல பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. சோர்சிக்கு எகேன்ஸ்டாக மார்க்ரம் ஏர்லியாக 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஜேஜே ஸ்மார்ட்ஸ் டீசன்ட் பிளேயர், 5th இல்லை 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பேட்டர், தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. எகென்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் ஒரு மேட்ச்சில் பேட்டிங்கில் 75 ரன்ஸும் பவுலிங்கில் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தார். பட் இந்த வென்யூவில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. ஆனால் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். ப்ரெட்டோரியஸ் 11ல் இருப்பாரா பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் 1-2 மேட்ச் நல்லா ஆடி இருந்தார். மற்றபடி பெருசாக நம்பர்ஸ் இல்லை. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. டெத்தில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. டீசன்ட் பேட்டரும் கூட. ஸ்டாய்னிஸ் இருந்தால் மஸ்டாக ட்ரை பண்ணணும். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அகெயின்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் டீசெண்டாக ஆடி இருக்காரு. கீமோ பவுல் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால ஜிஎல்ல வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மகாராஜ் நல்ல பிளேயர், பட் லாஸ்ட் 2 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. பவுலிங்கில் இப்போ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதும் இல்லை. இந்த வென்யூலையும் சரி, எகென்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப்பும் சரி, பெருசாக நம்பர்ஸ் இல்லை. டோப்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர், பட் இந்த வென்யூவில் கிரேட் நம்பர்ஸ் இல்லை. நூர் அகமத் மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பவுலர். நவீன் உல் ஹக் அகேன்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் கிரேட்டாக இல்லை. பட் இந்த வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜூனியர் டாலாக இருந்தால் கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணணும். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பிரீட்ஸ்கி அண்ட் ஸ்டப்ஸ். பேட்டர்ஸில் ஹென்ரிச் கிளாசன், தென் மல்டர் ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்கோ யான்சன், மார்க்ரம், ஸ்மார்ட்ஸ், தென் ஸ்டாய்னிஸ். பவுலர்ஸில் ஓரல், பேட்மேன், நூர் அகமது எல்லாம் ட்ரை பண்ணலாம். இதில் ஸ்டாய்னிஸுக்கு பதிலாக ப்ரெட்டோரியஸ் இல்லை டீகாக்கை ட்ரை பண்ணலாம். தென் ஜூனியர் டாலாக இருந்தால் மஸ்டாக ட்ரை பண்ணணும். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மார்க்கோ யான்சன், ஸ்மார்ட்ஸ், மல்டர், தென் பிரீட்ஸ்கி எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் டீகாக்கை ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸில் மாலன், தென் டோம் ஆபல் இருந்தால் டோம் ஆபலையும் ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ப்ரெட்டோரியஸ், தென் பவுலர்ஸில் டோப்லி, ஹேமர், தென் நவீன் உல் ஹக்கையும் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டீகாக், தென் மாலன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.